நீங்க யாருன்னே எங்களுக்கு தெரியல. நீங்க எங்க பொண்ணுகிட்ட என்ன பேசணும்? ஐயா, பக்கத்தூர்ல ராஜா சேதுபதி ஐயா கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா, ராஜா சேதுபதி ஐயாவை எனக்கு நல்லா தெரியுமே. அவர் கட்டின கோயிலுக்கு நாங்க குடும்பத்தோட வந்திருக்கோம்ப்பா. இப்போ அதுக்கு என்ன? அந்த ராஜா சேதுபதி ஐயாவோட பேரன் தாங்க இவரு, என் சகல கார்த்திங்க. வணக்கம் தம்பி. ஆனா நீங்க என் பொண்ணுகிட்ட என்ன பேசணும்? சார், நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. ரெட்ன்ற பேர்ல பொண்ணுங்க எல்லாரையும் ட்ராப் பண்றவனை பத்தி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவனால ஒரு பொண்ணு இப்போ பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டல்ல கோமா ஸ்டேஜில் இருக்காங்க சார். நீங்களாம் பயப்படுறதுலேருந்தே தெரியுது நீங்களும் அவனால பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு. தம்பி, நீங்க சொல்ற பேர்ல எங்களுக்கு யாரையும் தெரியாது. நீங்க தயவு செஞ்சு கிளம்புறீங்களா? மா, நான் சொல்றது கொஞ்சம் தயவு செஞ்சு கேளுங்க. உங்க பொண்ணை வச்சு மிரட்டி அவன் உங்ககிட்ட பணம் வாங்கின விஷயம் தெரிஞ்சுதான் நான் இங்க வந்திருக்கேன். தம்பி, இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? நீங்க அவமானத்துக்கு பயந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னு எனக்கு தெரியும் சார். அதான் இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்கல்ல, அப்புறம் எதுக்கு எங்க கிட்ட கேக்குறீங்க? எங்களை விட்டுருங்க. ஏங்க, நீங்க இந்த ரெட்டோட முகத்தை பார்த்திருக்கீங்களா இல்லையான்னு மட்டும் சொல்லுங்க. ஹாஸ்பிட்டல் இருக்கிற பொண்ணுக்கு நடந்த கொடுமை நாளைக்கு வேற எந்த பொண்ணுக்கும் நடந்துடக்கூடாது சார். உங்க பொண்ணு மட்டும் இந்த விஷயத்துல கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்கன்னா அவனுக்கு கண்டிப்பா தண்டனை வாங்கி கொடுத்துடலாம் சார். வேணாம் சார், ஏற்கனவே மான மரியாதைலாம் போயிடுங்கிற பயத்துல தான் அவன் கேட்ட பணத்தெல்லாம் அழுதுட்டு இப்போதான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் சார். இதில் நாங்கள் போலீஸு ஸ்டேஷன் அலைஞ்சோம்னா எங்கள் குடும்ப கௌரவம், என் பொண்ணோட எதிர்காலம் எல்லாமே பாழாயிரும் சார். எங்களுக்கு அந்த அளவுக்கு துணிச்சல்லாம் இல்லை சார், எங்களை விட்டுருங்க. அப்பா ஒரு நிமிஷம். நம்ம பயந்து ஒதுங்குற ஒவ்வொரு தடவையும் அந்த அயோக்கியம் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கான்ப்பா. நம்மளோட மானமும் பயமும் தான் அவனோட பலமா இருக்கு. இதுக்கு மேலே நம்ம அமைதியா இருக்க வேணாம்பா. இல்லம்மா, ஏற்கனவே அவன் கேட்ட பணத்தை நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு ரெடி பண்ணோம்னு நமக்கு தான் தெரியும். நம்மள மாதிரி இன்னொரு குடும்பம் கஷ்டப்பட வேண்டாம்பா. நான் இவருக்கு ஹெல்ப் பண்ணலான்னு இருக்கேன். மீனா, அவனை பத்தி தெரிஞ்சுமாமா இப்படி பேசுற? ஆமாப்பா, இப்படியே எவ்வளவு நாள் பயந்துகிட்டே இருக்கிறது? இப்பதான் ரெட்டை பத்தி கேட்டு ஒருத்தர் வந்திருக்காரு. இவருக்கு உதவி பண்ணணும்னு எனக்கு தோணுதுப்பா. நான் போட்டுமாப்பா? சார், என் பொண்ணு பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலையும் நியாயம் இருக்கு. அதே சமயம் ஒரு அப்பனா மற்ற பொண்ணுங்களோட வாழ்க்கையும் பாழாகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதுக்காகவே மீனா உங்கள் கூட அனுப்புகிறேன். என் பொண்ணை பத்திரமா என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருங்க, அதுவே எனக்கு போதும் சார். ரொம்ப நன்றி சார், என்ன நம்புங்க. உங்கள் பொண்ணை பத்திரமா கூட்டிகிட்டு வந்து உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். பத்திரமா போயிட்டு வாமா. ஹலோ, நான் மீனா பேசுறேன். மீனாவா? யாரு? எந்த மீனா? என் பேரை சொன்னா உனக்கு தெரிய வாய்ப்பில்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நீ ஆக்சிடென்ட் பண்ணி இப்ப கோமாவில் இருக்காளே, மீனாட்சி அம்மாவோட பொண்ணு, அவளோட ஃப்ரெண்டு மீனான்னு சொன்னா தெரியுமா? இல்ல என் போட்டோவை ஆன்லைன்ல போட்டுருவேன்னு சொல்லி என் அப்பா கிட்ட 5 லட்சம் ரூபாய் பணம் வாங்கினியே, அதாவது உனக்கு ஞாபகம் இருக்கா? ஓ, நீயா? இப்போ என்ன அதுக்கு? நீ என்ன போலீஸ் ஸ்டேஷன் போக போறியா? ஓப்போ, நீ போய் என்ன சொன்னாலும் எவனாலையும் என்ன ஒன்றும் பண்ண முடியாது. நான் போலீஸ் ஸ்டேஷன் போறேன்னு சொன்னா நீ கண்டிப்பா போன்னு சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். ஆனா உனக்கும் ரேவதிங்கிற பொண்ணுக்கும் கல்யாணம் நிச்சயம் பண்ணிருக்காங்கல்ல? நாளைக்கு மறுநாள் கல்யாணம். நாளைக்கு கல்யாண ஊர்வலம் நடக்கிற அந்த டைம்ல நான் நேரா அங்க வந்து உன்னை பத்தி ரேவதி கிட்டயோ அவங்க அம்மா கிட்டயோ சொன்னா உன் நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாரு. எனக்கு அது போதும். இப்ப சொல்லு, நான் என்ன பண்ணலாம்? இரு, எனக்கு கல்யாணம்னு உனக்கு எப்படி தெரியும்? சொல்லு, உனக்கு பின்னாடி இருந்து யாராவது சொல்ல சொன்னாங்களா இத? எனக்கு பின்னாடி நீ எங்க அப்பா கிட்ட அடிச்சு வாங்கின பணம் தான் இருக்கு. இப்பவும் ஒண்ணும் இல்ல. அந்த 5 லட்சம் ரூபாய் பணத்தை வட்டியோட திரும்ப கொடுத்துரு. நான் யார்கிட்டயும் எதுவும் சொல்ல மாட்டேன்.
சரி, அப்போ நான் பணத்தை கொடுத்தா நீ எதுவும் சொல்ல மாட்டேன், அப்படிதானே? ஆமா, என் பணத்தை கொடு, நான் போயிடுறேன். சரிதான். ஒருவேளை போலீஸ் கிலிஸ்ன்னு ஏதாவது நரி வேலை பார்த்த, உன் போட்டோ இப்போவும் என்கிட்ட தான் இருக்கு. ஒரு செகண்ட்ல நெட்ல தட்டி விட்டுருவேன். அப்புறம் மானம் போயிடுச்சுன்னு உங்க அப்பா அம்மா தூக்கு கயிறை தேட வேண்டியது இருக்கும், பார்த்துக்கோ. நீ தேவையில்லாம என்ன நினைச்சு டென்ஷன் ஆகாத. எனக்கு என் பணம் மட்டும்தான் வேணும். இப்ப என்ன, உன் பணம் உனக்கு வேணும், அவ்வளவுதானே? தாரேன். சரி, நான் எங்க வரணும்? அவன் முகத்தை பார்க்க முடியுமான்னு நான் பார்க்கறேன். அவன் கண்டிப்பாக உங்களை செக் பண்ணுவான். அதனால தான் உங்கள் ஃபோனில் எந்த ரெக்கார்டரும் ஆன் பண்ணாமல் இந்த செயினை உங்ககிட்ட கொடுத்தேன். புரியுதுல? புரியுது சார். என்னோட சேஃப்டிக்காக இவ்ளோ யோசிக்கிறீங்க. இன்னைக்கு கண்டிப்பா அவன் முகத்தை பார்த்துடலாம். பார்க்கறதோட இல்லாம ரெக்கார்ட் பண்ணி அவனை உள்ள தள்ளிடலாம் சார். நீங்கள் அவங்ககிட்ட கரெக்டாக பேசினா மட்டும் போதும். நான் இங்கே பக்கத்துலேயே தாங்க இருப்பேன். அவனை பிடிக்கிறது எனக்கு எவ்வளோ முக்கியமோ அதை விட முக்கியம் உங்கள் அப்பா கிட்ட நான் கொடுத்த வார்த்தை. ஓகே சார், நீங்க சொல்ற மாதிரியே நான் பேசுறேன். சார், அந்த ரெட்டு தான் கால் பண்றான். பேசணும், ஸ்பீக்கரில் போடுவோம். ஹலோ, இன்னும் 30 நிமிஷத்துக்குள்ள நான் சொன்ன ஆர்எஸ் குடோனுக்கு வந்துரு. ஓவர் புத்திசாலித்தனம் பண்ணி கூட யாரையாச்சும் கூட்டிட்டு வந்த, நீ பணத்தை வாங்குறதுக்கு முன்னாடி உன் பணம் தான் அங்க விழும், ஞாபகம் வச்சுக்க. அவன் சொன்ன இடம் எனக்கு தெரியும். நம்ம அங்கே 10 நிமிஷத்தில் போயிடலாம். நான் சொன்னது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் பயப்படாமல் அவங்ககிட்ட பேசணும். சரிங்க சார். வாங்க. பரவாயில்லையே, நீ யாரையாச்சும் கூட கூட்டிட்டு வந்திருப்பியோன்னு சுத்தி முத்தி எல்லா இடத்தையும் செக் பண்ணிட்டு தான் வந்தேன். வெரி குட். நீ சொன்ன பேச்சை கேட்டு தனியா தான் வந்திருக்க. என் பணத்தை கொடு. தனியா வந்ததும் இல்லாம தைரியமா என்கிட்ட பணத்தை வேற கேக்குற. ஏய், இப்ப எதுக்கு சிரிக்கிற? இல்ல, முகம் தெரியாம பொண்ணுங்க போட்டோவை திருட்டுத்தனமா எடுத்து நெட்ல போடுற நீதான் முகத்தை மறைச்சுக்கிட்டு 4 பேருக்கு பயந்து வாழணும். நான் எதுக்கு பயப்படணும்? யாரு பயந்தா? நானா? என்ன பார்த்தா உனக்கு பயந்த மாதிரியா தெரியுது? நீ பயப்படுறது உன் முகத்தை மறைச்சிட்டு வந்து நிக்கிறியே, அதுல இருந்தே தெரியுது.